So in this, we will see about material costing. So cost accounting la material costing chapter sums. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி இதோட மேஜர் பர்பஸ் என்னன்னா உங்களோட கேரிங் காஸ்ட்டோ அண்ட் காஸ்ட் ஆஃப் ஆர்டரிங்கோ எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இதை majorly talks about this carrying cost and holding cost. Now what is this carrying cost? Carrying cost means அந்த மெயின்டைன் பண்றதுல வர காஸ்ட். இப்போ மெட்டீரியல் மெயின்டைன் பண்றது இல்லை அதோட ஸ்டோரேஜ் காஸ்ட் அதெல்லாமே தான் கேரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட், இப்போ ஆர்டரிங் காஸ்ட்னா என்னன்னா அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் நம்ம ஸ்டோர்ஸுக்கு எடுத்துட்டு வரத்துக்காக நடந்த காஸ்ட் எல்லாம் விலை எல்லாமே தான் நம்ம ஆர்டரிங் காஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டரிங் காஸ்ட் என்னென்ன இருக்கும்னா ப்ராசஸ் பண்ணுறது அண்ட் நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை ரிசீவ் பண்ணுறது அண்ட் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வர்றது இதெல்லாமே தான் வந்து ஆர்டரிங் காஸ்டில் வரும். இது ஏன் இம்பார்ட்டன்ட், ஏன் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இப்போ இன்வென்டரி, வாட் இஸ் இன்வென்டரி? இன்வென்டரி மீன்ஸ் கூட்ஸ், அதர் நேம் கூட்ஸ் ஆர் ஸ்டாக். இப்போ அந்த பொருள் வாங்கி நான் வைக்கிறேன். சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோ அண்ட் டிமாண்ட் ஆர் இது ஏன் மேஜராக பார்க்கணுன்னா இப்போ கம்பெனிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து எப்போ கம்மியாக டிமாண்டாக இருக்கோ வைக்கவும் கூடாது. அதே மாதிரி இப்போ நிறைய டிமாண்ட் மீன்ஸ் வாட் தேவை, அதாவது கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம சீசனல் கூட்ஸாக தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் கோட். ஸோ கம்பெனி இப்போ ரெயின் கோட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா பர்டிகுலர் அந்த டிமாண்ட் வரதுக்கு முன்னாடியே வந்து தே நீட் டு சி எவ்வளோ ரெயின் கோட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ யூனிட்ஸ் ரெயின் கோட்ஸ் நம்ம எப்படி செல் பண்ண போகிறோம், என்னென்ன மெட்டீரியல் அதெல்லாமே பார்த்து தான் பண்ணுவாங்க. ஸோ கன்சியூமருக்கு கரெக்டாக ரீச் ஆகணும், எவ்வளோ அளவுக்கு ரீச் ஆகணும். நம்மளால வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணியே வச்சுட்டே இருக்க முடியாது. வாட் இஃப் இப்போ நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க ஆனால் எதுவுமே செல் ஆகலாம், என்ன ஆக போகுது? அது சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும்ல. ஆர் எல்ஸ் வி கேன் டேக் இப்போ ஐஸ்கிரீம் கம்பெனியை வச்சுப்போம். ஐஸ்கிரீம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்லாம் இருக்க போகிறது இல்லை, ரொம்ப வருஷமாக இருக்க போதா கிடையாது. ஸோ ஏற்ற டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூமர் கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி கம்மியாகவும் வச்சுக்க முடியாது. கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கன்சியூமர்ஸ் வந்து வேற ஏதாவது கம்பெனிக்கு சுவிச் ஓவர் பண்ணிப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஷாப்பில் போய் வாங்கிப்பாங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு லாஸ். ஸோ கரெக்டான டிமாண்ட் எவ்வளோ டைமுக்கு எவ்வளோ தேவையோ கண்டுபிடிக்கிறது தான் இந்த இஓக்யூவோட மேஜர் பர்பஸ். இதோட லிமிடேஷன் என்னன்னா இந்த ஃபார்முலாவை வந்து டிமாண்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன் ரியல் பாத்தீங்கன்னா கன்சியூமரோட தேவைகள் எல்லாமே வந்து சேமாவே இருக்க போறது கிடையாது. ஒரு நாள் நம்ம வேற வாங்குவோம், இன்னொரு நாள் வந்து அதுவே நம்மளுக்கு வேணான்னு யோசிப்போம். இப்போ ரெயின் கோட்லாம் நம்ம டெய்லி வாங்கிட்டு இருக்க போறதே இல்லை, ஐஸ்கிரீமும் நம்ம டெய்லி சாப்பிட போறது கிடையாது. ஸோ இன் ரியலா பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்காது. ஆனா இந்த ஃபார்முலால வந்து டிமாண்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறாங்க, அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அப்படி இருந்ததுன்னா நம்ம எப்படிலாம் இதை கால்குலேட் பண்ணி எவ்வளோ இஓக்யூ ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்றதா இந்த this is a formula. EOQ is 2 into A into B into CS the whole square root. Now A stands for annual consumption. Annual in the particular product நான் எவ்வளோ consume பண்றேன். B வந்து buying cost. Buying cost, the other name is ordering cost, also same. And next one is C is cost per unit. இந்த particular unit வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளோ விலையாச்சு. Storage and carrying cost. என்னோட store பண்ற expenses and carrying cost percent. So which means that this will be represent in percent, like 20% or whatever so and so percent. Okay. So in the particular question from TS Reddy textbook la irundha eduthirken. So TS Reddy textbook, and this was asked in 5 marks question. Ungala previous question paper la 5 marks la ketirundanga. Calculate EOQ, annual consumption, order cost. Ordering cost is nothing but the buying cost and cost per unit and storage and carrying cost. So formula is 2AB by CS the whole square root. So 2 into A is your annual consumption 600 and 600 into storage buying cost. Buying cost, the other name is order cost, which is 12 mentioned here, and divided by cost per unit. C order value is 20 into 20%. So 20 by 100%, the whole square root. 2 into 600 into 12 ஒரு value. And இதை simplify பண்ணா first வந்து
whatever you simplify first in the மேல இருக்க 2 into 600 into 2 அதை simplify பண்ணிட்டு ஒரு value divided by 20 into 20 by 100 like 2 into 600 into 12 divided by 20 into 20 by 100 is 4 the whole square root. So you will arrive at EOQ simplify panna 60 units. So EOQ will be 60 units. Next one, this is also from TS Reddy textbook. And the formula is 2AB by CS, the whole square root. Now A stands for annual consumption, but question la monthly irukku. So I need to convert. Monthly is ஒரு மாசத்துக்கானது வந்து 150. ஆனா formula படி it is annual consumption. So அப்போ வந்து உங்களோட EOQ வந்து you need to convert this 150 into for a year. So which means 12 ஆ நம்ம multiply பண்ணிக்கணும். Why 12? Because in a year it is 12 months. So I'm converting into 12. B value is buying cost, ordering cost and all same meaning. Divided by CS 0.32 into 25%, the whole square root. So if you simplify this, you will arrive at EOQ. So first one the மேல இருக்க value நான் simplify பண்ணிக்கிறேன். 7200 divided by 0.08, the whole square root. So you will arrive at 3000 units will be your answer. Units நான் ஏன் represent பண்ணேன்னா எனக்கு questionல units கொடுத்திருக்கனால நான் unitsனு represent பண்றேன். or rupees கொடுத்திருந்தாங்கன்னா represent as rupees or kg kilogram na kilogram. Next one is stock levels. So this is standardized formula. So formula படிச்சாதான் நம்ம proceed பண்ண முடியும். So இதுல வந்து 4 இருக்கு. Reorder level. What is reorder level is நான் what order பண்றது என்னது நான் மறுபடியும் நான் வந்து இப்போ நான் ஒரு பொருள் வாங்குறேன் நான் ஆர்டர் பண்றேன் நான் reorder levelல மறுபடியும் நான் அந்த பொருள் வாங்குறதுக்கான லெவல் அப்ப நான் எப்படி வாங்குவேன் என்னோட maximum consumption into maximum reorder period இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா I will arrive at reorder level which means நான் எவ்வளவு லெவல் வரும்போது நான் மறுபடியும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல். மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் இஸ் ரீஆர்டர் லெவல். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கால்குலேட் பண்ணுவோம்ல ஸோ வந்த ஆன்சரோட யூ வில் ஆட் த ரீஆர்டர் குவான்டிட்டி. நான் எவ்வளோ குவான்டிட்டி மறுபடியும் நான் வாங்கணும் அதுதான் ரீஆர்டர் குவான்டிட்டி. மைனஸ் மினிமம் கன்சம்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். மினிமம் கன்சம்ஷன் இஸ் நான் எவ்வளோ லெஸ் கன்சியூம் பண்ணுறேன் அண்ட் இன்டூ மினிமமாக என்னோட ரீஆர்டர் பீரியட் என்னவா இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதில் ஷார்ட் ஃபார்மும் கொடுத்துருக்கேன். யூ கேன் learn with short form also. Minimum stock level. மினிமமா என்னோட ஸ்டாக் லெவல் எவ்வளோ இருக்கணும் என்னோட கூட்ஸோட லெவல் எவ்வளோ இருக்கணும் ஸோ தட் நான் வந்து லாஸ்ல போகாம ஐ கேன் சஸ்டெயின் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒரு கன்சியூமர் வந்து வாங்கும் போது என்கிட்ட அந்த ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு எப்படி நான் இது பண்றது. ரீஆர்டர் லெவல் மைனஸ் நார்மல் கன்சம்ஷன். நார்மல் கன்சம்ஷன் இஸ் you will question கொடுத்திருப்பாங்க or else it will be the average. basic and the difference average between this maximum and minimum. normal reorder period என்ன இதுமே normal reorder period is average of this maximum period as well as this minimum reorder period. average means what? Number of elements divided by how many elements are there. So இதில் வந்து average stock level is maximum stock level plus the minimum stock level divided by 2. So this is standardized formula. Formula படிச்சாதான் அதை proceed பண்ண முடியும். So this is from TS Reddy textbook and இது previous year question paperல 5 marksக்கு கேட்டிருந்தாங்க. either இப்போ இந்த ஆர்டர் கொடுத்திருந்தாங்கன்னா first always go and find reorder level. இப்போ ரீஆர்டர் லெவல் வச்சுதான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்டாக் லெவலையும் மினிமம் ஸ்டாக் லெவலையும் கண்டுபிடிக்க முடியும் பிகாஸ் அதுல வந்து அந்த ஃபார்முலா அதோட அமௌண்ட் கேட்கும் ரீஆர்டர் லெவல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி யூ வில் ஐடென்டிஃபை த ரீஆர்டர் லெவல். ஸோ ரீஆர்டர் லெவலோட ஃபார்முலா இஸ் இப்போ ரீஆர்டர்னா என்ன நான் மறுபடியும் நான் எப்போ வாங்க போறேன் அப்போ நான் எப்போ வாங்குவேன் என்னோட மேக்ஸிமம் கன்சம்ஷன் என்னன்னு தெரிஞ்சாதானே. மேக்ஸிமம் கன்சம்ஷன் இன்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். So either ரெண்டுத்தையும் multiply பண்ணா what is the maximum consumption here is 420 into what is the maximum reorder period. Here they are given reorder period 10 to 15 days. 10 is minimum, 15 is maximum. That is how you will take it.
So 420 into 15. 6,300. I'm going to represent in units because question la units are always you will represent reorder level in units. Second one will be the maximum stock level. So maximum oda stock level வந்து என்னன்னா என்னோட reorder level plus என்னோட reorder ஓட quantity எவ்வளோ minus என் minimum ஓட consumption எவ்வளோ into minimum reorder period. So my reorder level is 6,300 plus what is my reorder quantity? Reorder quantity 3,600 minus my minimum consumption is 240 into minimum reorder period is 10. That is how you will calculate. So formula படிச்சாதான் proceed பண்ண முடியும். Formula வச்சு substitute in that formula. So I given the answer. So reorder level maximum consumption into maximum reorder period. Reorder level நான் மறுபடியும் நான் எப்போ வாங்கணும் அப்போ எப்போ எனக்கு தெரியும் என்னோட maximum எவ்வளோ கண்டுபிடிச்சாதான். Maximum stock level is reorder level plus how many quantity I'm reordering minus the minimum consumption into minimum reorder period. Minimum stock level will be reorder level minus this normal consumption and normal reorder period. Stock level is average of it. One the answer like the 7,500, 2,700 divided by 2. This one is also from TS Reddy textbook and 5 marks la previous year question paper la இது இருந்தது. Same way you can substitute in the formula. One difference இங்க ஒண்ணே missing value என்னன்னா வந்து normal reorder period இதில் கொடுத்திருக்க மாட்டாங்க. Normal reorder period இது எப்போ தேவை? The normal reorder period is for minimum stock level கண்டுபிடிக்கும் போது. Okay, so minimum stock level ஓட formula will be a reorder level minus your normal consumption into normal reorder period. Normal consumption is the average consumption. Okay, normal consumption will be the average consumption 2 to 5. But normal reorder period irukadala. So which means இதுதான் the period. Time lag is nothing but period. So your normal reorder period will be 2 plus 6 divided by 2, which is 4. Okay, that is how you will calculate average of the reorder period. So you'll identify the normal reorder period. This is minimum reorder period, maximum reorder period, and average. So that will be the normal reorder period. 4 will be the normal reorder period. Please do work out this sum and answer check பண்ணி பாருங்க. This is 5 mark கேட்டிருந்தாங்க your previous question paper from Madras University. Thank you.